ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனல்ல டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, இந்தியா அண்ட் மெக்சிகோ இடையில ஒரு லிமிடெட் ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறதா இருக்காங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் தென் இன்சூரன்ஸ் லாஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2025 அதை பத்தியும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்ன வந்ததுன்னு பார்க்கலாம். யூஎஸ் டாலருக்கு நிகரான ருப்பி வேல்யூ இன்னைக்கு ரெக்கார்ட் லோவை எட்டி இருக்கு. 90.91 டாலர் வரைக்கும் போயிருக்கு. மோதிலால் ஆஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. அரவிந்த் ஃபேஷன்ஸ்க்கு ஸ்டாக் இன்னைக்கு மட்டும் 3.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னும் 114% மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான டார்கெட் பிரைஸ் 725 per ஷேர். எதனால பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்கன்னா, அவங்களோட காம்பவுண்டட் ஆனுவல் growth 13% வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க பிட்வீன் த ஃபினான்ஷியல் இயர் 26 and 28. அது மட்டும் இல்லாம அவங்களோட பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரீட்டைல் எக்ஸ்பென்சஸும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நிப்டில டாப் லாசர் யாருன்னு பாத்தீங்கன்னா எட்டர்னல். நான் பார்க்கும்போது 4.5% வரைக்கும் டவுன் ஆயிடுது. மீஷோ இன்னைக்கு மட்டும் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீசெண்டா லிஸ்ட் ஆன ஐபிஓ லிஸ்ட் ஆன டேட்ல இருந்து இது வரைக்கும் 73% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த 5 செஷன்ஸ்ல. இன்னைக்கு எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. நெஸ்லே கிட்டத்தட்ட 1% வரைக்கும் நியர் டு 1% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மேரிகோ 1.25%, கோத்ரேஜ் கன்சியூமர் 2% வரைக்கும் மேக்சிமமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபெர்டிலைசர் ஸ்டாக்கும் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. மெயினா என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, ராபி சீசன்ல அவங்களுக்கு தேவைப்படுறான யூரியா இம்போர்ட் பண்ணி தேவையான அளவு இந்தியால இப்ப இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால யூரியால எந்த ஷார்டேஜும் கிடையாதுன்னு சொன்னதுனால ஃபேக்ட் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பாராதீப் பாஸ்பேட் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சாம்பல் ஃபெர்டிலைசர்ஸ் 3.5%, ஆர்சிஎஃப் 2.85% நான் பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. எஸ்சிபிசி இன்னைக்கு 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 270 crore ஆர்டர் கிடைச்சிருக்கு. எஸ்டர்டேவும் எஸ்சிபிசி 13% இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ 2 நாள்ல மட்டும் பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல கிட்டத்தட்ட 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டோட்டலா நேத்திக்கு கிடைச்ச ஆர்டரும் இன்னைக்கு கிடைச்ச ஆர்டரும் சேர்த்து கிட்டத்தட்ட 3570 crore அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆர்டர். matrimony.com 58.4 crore பைபேக் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. பிரைஸ் பாத்தீங்கன்னா 655 per ஷேர்னு. 8.93 lakh ஈக்விட்டி ஷேர் இது மூலமா செல்லிங்க்கு வருது. எஸ்டர்டே இதுக்கு போர்டு அப்ரூவலும் கொடுத்திருக்காங்க. ஆனா இதுக்கான ரெக்கார்ட் டேட் அண்ட் பைபேக் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் டேட்லாம் இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. HDFC பேங்க் அண்ட் இண்டஸ் பேங்க் இன்னைக்கு மார்ஜினலா ஃபெல் ஆயிருக்கு. எதனாலனா ஆர்பிஐ HDFC குரூப்புக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. அவங்க அக்வயர் ஆர் ஹோல்டு பண்ணலாம். அப் டு 9.5% ஸ்டேக் இன் இண்டஸ் இன் பேங்க்ல ஹோல்ட் பண்ணலாம்னு சொன்னோன்னே ரெண்டு பேங்க்குமே இன்னைக்கு மார்ஜினலா டவுன் ஆயிருக்கு. இப்போ நம்மளுடைய மெயின் டாபிக் ஆன இந்தியா அண்ட் மெக்சிகோ கூட என்ன ட்ரேட் அக்ரிமெண்ட் போட போறாங்கன்னு பார்க்கலாம். இந்தியா அண்ட் மெக்சிகோ இடையில லிமிட்டட் ட்ரேட் அக்ரிமெண்ட் போட போறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் பேரு பிடிஏன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்னு சொல்லியிருக்காங்க. மெக்சிகோ இந்தியா மீது போட்ட 50% டாரிஃப் ஜனவரி 1, 2026 இருந்து அமலுக்கு வருது. இதுல 1455 டைப்ஸ் ஆஃப் குட்ஸ் வந்து பாதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது மூலமா $2 billion ஒர்த் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆனுவல் எக்ஸ்போர்ட் பாதிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. மெயினா ஆட்டோமொபைல், டூ வீலர்ஸ் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் எல்லாமே பாதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மெக்சிகோவுடைய இந்த டாரிஃப் எந்தெந்த நாடெல்லாம் அவங்களோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடலையோ அந்த நாடுகள் எல்லாமே பாதிக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. இதுல இந்தியாவும் சைனாவும் அடங்கும். பிடிஏன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஒரு லாங் டேர்ம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறதுக்கு இன்னும் லாங் டைம் ஆகும். ஃபுல் ஃபிளெஜ்டா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறதுக்கு நிறைய காலம் எடுத்துக்கும்ன்றதுனால ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட் போட போறதா சொல்லியிருக்காங்க. எதுக்கெல்லாம் மெயினா பாதிப்பு ஏற்படுதோ, எதெல்லாம் இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டுக்கு பாதிப்பு மெயினா எந்தெந்த செக்டார் ஏற்படுத்துதோ அதுக்காக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட் போட போறதா சொல்லியிருக்காங்க இந்தியா. இது இந்த மாசத்துக்குள்ள முடிவடைஞ்சாதான் நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகும்போது கம்மி ஆகும்னு சொல்லியிருக்காங்க டாரிஃப்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் லாஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2025 கேபினட் இதை அப்ரூவ் பண்ணிருக்காங்க. டிசம்பர் 12ஆம் தேதியே இதை அப்ரூவல் பண்ணிருக்காங்க. பார்லிமெண்ட்ல ஒன்னும் பாஸ் ஆகல. ஸோ இந்த வின்டர் செஷன்ல பாஸ் ஆகப்படும் எதிர்பார்க்கப்படுது. இது 2 ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்லயும் பாஸ் ஆன பிறகு பிரசிடென்ட் எப்ப சைன் பண்றாங்களோ அதுக்கப்புறம் தான் இட் வில் கம் இன் டு எஃபெக்ட். பட் இதுல என்ன அப்ரூவல் கொடுத்திருக்காங்க, என்ன கீ சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க, அதை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி இன்சூரன்ஸ் செக்டர்ல 74% இருந்தது. இப்போ அதை 100% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபாரின் கம்பெனி எல்லாமே அலோவ் பண்ணியிருக்காங்க டு ஓன் 100% இன் இந்தியன் இன்சூரன்ஸ் கம்பெனியில ஓன் பண்றதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. இதனால லோ கேபிட்டல் தேவைப்படும் ஃபார் ரீஇன்சூரன்ஸ்க்கு. டு ஸ்டார்ட் ஃபாரின் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லோ கேபிட்டல் தான் தேவைப்படும். ஆல்ரெடி 5000 crore இருந்தது, இப்போ 1000 crore கம்மி ஆயிருக்கு. இது மூலமா ஃபாரின் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும், டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆகும், இன்சூரன்ஸ் செக்டார்ல காம்படிஷனும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எல்ஐசிக்கு மோர் ஃப்ரீடம் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. மெயினா அவங்களோட ஆப்ரேஷன் டிசிஷன் எல்லாம் அவங்களே பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு நியூ ஜோனல் ஆஃபீஸ் ஓபன் பண்றதா இருந்தாலும் கூட அவங்களே டிசிஷன் எடுத்துக்கலாம் வித்தவுட் எனி நீட் ஃப்ரம் கவர்மெண்ட் அப்ரூவல்னு சொல்லியிருக்காங்க. ஐஆர்டிஏக்கு மோர் பவர் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லீகல் ப்ராஃபிட்ஸ்லாம் யார் பண்றாங்களோ அதை ரெக்கவர் பண்றது, அந்த கம்பெனிஸ்க்கு ஃபைன் போடுறது, ஸோ இது எல்லாமே ஐஆர்டிஐக்கு அதிகப்படியா பவர் கொடுத்து அவங்களே பார்த்துக்கலாம்னு கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மெர்ஜிங்கும் அலோடுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன மெர்ஜிங்னு பார்த்தீங்கன்னா அலோஸ் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ், அதாவது இன்சூரன்ஸ் பிஸ்னஸை மெர்ஜ் பண்ணலாம் இல்லை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் டு அ நான் இன்சூரன்ஸ் கம்பெனியா. ஸோ இது எல்லாமே அப்ரூவல் கொடுத்துருக்காங்க கேபினட். இந்த வின்டர் சீசன்ல இந்த ஆக்ட் பாஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் இன்னைக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.